பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. நாதா, என்ன எதற்கு இங்க அழைத்து வந்தீர்கள்? உன்னை கொல்வதற்காக அழைத்து வந்தோம். ஐயோ, கட்ட பொண்டாட்டி நீங்களே கொல்ல போறீங்களா? என்ன ஆள் வச்சா கொல்லுவாங்க? நீ பொண்ணு இல்ல, பேய். பேசாம குதிச்சிரு. வேண்டாங்க, நாம லைலா மஜ்னு, அம்பலாவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட் இவங்கள மாதிரி வாழலாங்க. அவங்க எல்லாம் செத்து போனவங்க, அதனாலதான் உன்னை சாகடிக்க கூட்டு வந்திருக்கேன். குதிச்சிரு. வேண்டாங்க. நீ சொன்னா கேட்க மாட்ட. உன்னை கட்டின பாவத்துக்காக உன்னை நானே ஒரு சுத்தி சுத்தி வந்து புடிச்சு தள்ளிடுறேன். நான் கண்ணை மூடிக்கிறேன். அல்ல மூடிக்க. ரெடியா? என்னையா கொல்ல பாக்குற? பாத்தியா, நானே உன்னை கொன்னுட்டேன். இன்னையிலிருந்து நீயும் என்ன மாதிரியே ஒரு பேயா அலைய போற. ஏங்க ஏங்க என்னங்க மாசம் மாசம் உட்கார்ந்து இருந்தா இப்படி பொண்ணு பார்க்க போக வேண்டாமா? ஏண்டி முரடிய கூட்டு போக வேண்டாமா? அம்மா, இந்த பொண்ணு பாக்குற படம் எல்லாம் வேண்டாம். 1000 தடவை சொல்லிட்டேன். அப்பா, நீங்க பண்றது நியாயமே இல்ல. இப்ப என்னடி பண்றது? பண்றது சட்டியும் பானையும். இந்த பாருங்க, பொண்ணோட அப்பா சுப்பையா பிள்ளைக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். உங்க தங்கச்சி காமாட்சி வேற தட்டோட வந்து நின்னுடுவா. சொன்னபடி நாம நடந்துக்கலனா நாளைக்கு அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? ஏங்க, பொண்ண போய் பாப்போம். கற்றா தாலியனா கட்டிட்டு போறான். இந்தாங்க, நீங்க என் கழுத்துல தாலிய கட்டலையா? அப்பா, அவசரப்பட்டு உமாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்க இஷ்டம். மணியோசிக்கு என்ன அர்த்தம்? அனாதையா பிறந்து என்ன அந்த மகமா எதுக்காக காப்பாத்துனா? ஏன் என்ன பாலூட்டி சீராட்டி வளர்த்தா? இப்ப எதுக்காக என்ன கைவிட்டுட்டா? பிறந்த உன்னையே அவளுடைய விஷத்தால என்ன அழிச்சிருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அதை எதுக்காக அழிக்க நினைக்கிறா? அவகிட்ட கெஞ்சினே முறையிட்டேன். பாவத்துக்கு பரிகாரம் என்ன சொல்லுன்னு கூட கேட்டேன். அவ ஊமை ஆயிட்டா. மங்களம் தருவாள் மகமாயின்னு சொல்றாங்களே, அவ சந்நிதியே சரணாகதின்னு கிடந்தேன். ஆனா அவ என்ன கை விட்டுட்டா. நான் அனாதை ஆயிட்டேன். நான் எதுக்காக வாழணும்? நான் அனாதை ஆயிட்டேன். நான் யாருக்காக வாழணும்? சொல்லுமா, சொல்லு. ஒன்னதான் கேக்குறேன். சொல்லுமா, இந்த உலகத்துல பிறந்த யாருமே அனாதை இல்லம்மா. நீ மங்களம் தருவாள் மகமாகி ஊமை ஏதோ கைவிட்டுட்டான்னு சொன்னியே, அவதான்னு வச்சுக்கே. காரணம் இல்லாம காரியங்கள் இல்ல, சோதனைக்கு பிறகுதான் சாதனை. நீ பிறப்பிலேயே அனாதைன்னு சொன்னியே, அந்த அனாதை வளர்த்து ஆளாக்குனாலே அவ உன்னை கைவிட மாட்டா. அவளை நம்பு. உன் மனசு போல உனக்கு மாங்கல்யம் கிடைக்கும். வா. நம்ம முரளிக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குங்க. அதை நீ எப்படி சொல்லுவ? ஆமா, எல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டீங்களா? இது இங்க என்னங்க இது? என்னடே, புது பொண்ணை பாக்கலான்னு போறப்ப பழைய பொண்ணு வந்துருச்சு. ஆமாங்க. என்ன இது அபசகன மாதிரி? இல்லம்மா, இது சுபசகனம். நீங்க யாரு? இந்த பொண்ணுக்கு வேண்டியவ. ஏன் உங்களுக்கு கொடுத்தா? மகமாயி, இது என்னடி சோதனை? சோதனை இல்லைங்க, உங்க மகனுக்கு ஏற்கனவே முடிவு செஞ்ச மாதிரி உமாவை கல்யாணம் பண்ணி வைங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னடி யோசனை பண்ற? அருள்வாக்கு மாதிரி அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, சரின்னு சொல்லு. இல்லீங்க, நம்ம மகனுக்கு நாகதோஷம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தோம். கவலைப்படாதீங்க, உங்க மகனுக்கு நீண்ட ஆயுசும் இவளுக்கு மாங்கல்ய பலமும் இருந்தா எந்த தோஷமும் எதுவும் செய்ய முடியாது. ஆமா, அந்த நாகைய மகன் கல்யாணத்தை எப்படி நிறுத்துன்னு நானும் பாக்குறேன்.
என்ன நீங்க சொன்னபடியே திருவண்ணாமலை சுத்தி நெருப்பு போட்டாச்சுங்க. சரி சரி, எல்லாரும் கையில தடியோட தயாரா இருங்க. அந்த பாம்பை பார்த்தோன்னு அடிச்சு கூடுங்க. சரிங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்படி பழி வாங்கிட்டியே. ஆடையான்னு சொல்லி சத்தியத்தை மீறிட்டியே. அந்த நாசமா போன பாம்பு நம்ம பிள்ளைய கடிச்சிருக்கியோ. ஏண்டி போதுமாடி, போதுமா? இப்போ உனக்கு திருப்தி தானே? என் மகன் உயிரை வாங்குறதுக்கு நீ ஒரு அதிர்ஷ்ட கட்டடி. பிறந்த தாய் தகப்பன முழுங்கின, தாலி கட்டவன சூச்சனை முழுங்கிட்டேன். இப்படிப்பட்ட தரித்திரம் முடிச்ச உன் முகத்துல முடிக்கவே பாவம். என் புள்ள பணத்தை கூட நீ தொடக்கூடாது. என் புருஷ பணத்தை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நான் கேக்குறேன். பெற்றவங்களுக்கு என்ன உரிமை உண்டோ அந்த உரிமை கட்டுனவளுக்கு உண்டு. என்ன இங்க போராட வந்தியா? உங்களோட இல்ல, என்ன படைச்ச தெய்வத்துக்கும் எனக்கும் தான் போராட்டம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அத்தனை பேரு புகழறாங்களே, அந்த மகமாய்க்கும் எனக்கும் தான் போராட்டம்.
முரளி, முரளி, மகனே. எனக்கு அம்மா, நாகேஸ்வரி, அம்மா, உன் கருணையே கருணை. உன்னை பூஜிக்கிறவங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டுங்கிறத உலகுக்கு உணர்த்திட்ட. பூஜையும் விரதமும் புண்ணியத்தை கொடுக்குங்கிறதுக்கு நீயே சாட்சி. பாத்தீங்களா அம்மா, என்ன மன்னிச்சிருமா. மகள், நம்பினார் கெடுவதில்லை, பிரார்த்தனைகள் பலிக்காமல் போவதில்லை. விதியின் கட்டளை இருந்தாலொழிய நாகங்கள் மனிதர்களை தீண்டுவதில்லை. அந்த நாகம் உன் கணவனால் மாண்டு போக வேண்டும் என்பது விதியின் தீர்ப்பு. அதேபோல் உன் மாங்கல்ய பலத்தால் உன் கணவன் உயிர் பிழைப்பான் என்பதும் அதே விதியின் தீர்ப்புதான். தாயே, மகேஸ்வரி, லோகமாதா, பராசக்தி, பராசக்தி, அங்காள பரமேஸ்வரி. தேவி, அம்மா, நாகேஸ்வரி, தாயே, அறியாத்தனத்தால் நான் செய்த பிழையை பொறுத்து எனக்கு வாழ்வளித்த உன்னை உயிருள்ளளவும் மறக்க மாட்டேன். நீ கோயில் கொண்டுள்ள திருத்தலங்கள் தோறும் என் நாதஸ்வர இசையால் நன்றி செலுத்துவேன் தாயே, நன்றி செலுத்துவேன்.